புதுக்கோட்டையில் மகனை தந்தையை அடித்துக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது விசாரணையில் தந்தை கிருஷ்ணன் தான் மகனை அடித்துக் கொன்றார் என்பது தற்போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுவாமிநாதன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். பொன்னமராவதி அருகே தங்கம்பட்டியில் தந்தையருக்கு உரியமான வகையில் கணேசன் என்பவர் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில இந்த கொலையை செய்தது அவரது தந்தையே என்பது தற்போது போலீஸ் விசாரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள சங்கம்பட்டியைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் மதுவுக்கு அடிமையாகி தினந்தோறும் வீட்டில் தகராறு செய்து வந்துள்ளார். நேற்று முன்தினம் இரவு குடித்துவிட்டு மதுபோதையில் மொட்டை மாடியில் தூங்குவதற்காக சென்றுள்ளார். மறுநாள் காலை நேரம் வெகு நேரம் ஆகியும் கீழே வராததால் சந்தேகமடைந்த கணேசனின் மகன் மோகன்தாஸ் மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது அங்கு கணேசன் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்துள்ளார். இதனையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் நேற்று சந்தேகமரணம் என்ற வகையில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். இந்நிலையில் கணேசனின் தந்தை கிருஷ்ணன் என்பவர் அதிகாலை 3 மணி அளவில் மதுபோதையில் மொட்டை மாடியில் படுத்திருந்த கணேசனை தலையில் இரும்பு கம்பியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிக ரத்தம் வெளியேறி கணேசன் உயிரிழந்ததும் பிரேத பரிசோதனை தெரியவந்ததை அடுத்து காவல்துறையினர் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை செய்ததை அவரது தந்தை, அதாவது கணேசனுடைய தந்தை கிருஷ்ணன் ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து சந்தேக மரணம் என்ற வழக்கை கொலை வழக்காக மாற்றி கிருஷ்ணனை காரையூர் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் சங்கமிடுதி பகுதி, அதாவது பெற்ற மகனை தந்தையை கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.